வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று அக்டோபர் 6, புரட்டாசி 20. அரபிக்கடல், வங்கக்கடல் இரண்டிலும் நீடிக்கும் கீழடுக்கு மற்றும் மேலடுக்கு சுழற்சிகள். இதன் விளைவாக வரும் நாட்களில் தமிழகத்தில் தொடரப்போகும் மழைப்பொழிவு. இன்றைய நிலையில் வானிலை நகர்வுகள். இன்று மழை பெறும் மாவட்டங்கள் எவை? அடுத்து வரும் நாட்களில் தீவிரமாகும் மழைப்பொழிவு எந்தெந்த மாவட்டங்களில்? அடுத்தடுத்து வங்கக்கடலில் எதிர்நோக்கப்படும் தாழ்வு பகுதிகளும் அதன் தாக்கங்களும் என்ற அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. வானிலை அமைப்பு: அரபிக்கடலில் கீழடுக்குடன் இணைந்த மேலடுக்கு சுழற்சி. வங்கக்கடலில் டெல்டா மாவட்டங்களை ஒட்டிய, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தை ஒட்டிய வங்கக்கடல் வரை மேலடுக்கில் சுழற்சி வடக்கிலிருந்து நீடிக்கிறது. தெற்கு ஆந்திர பகுதிகள் வரை நீடித்த அந்த மேலடுக்கு சுழற்சி தற்போது தெற்கு நோக்கி நகர்ந்திருக்கிறது, சற்று வலுவடைந்திருக்கிறது. இதன் தாக்கம் இன்று அதிகாலை நேரத்தில் கடலோர மாவட்டங்களில், டெல்டா கடலோர மாவட்டங்கள்லையும் தென் கடலோர மாவட்டங்கள்லையும் ஒரு சில உள்பகுதிகளிலையும் மழைப்பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நகர்வுகள் மேலும் வலுவடைய இருக்கிறது. இதன் விளைவாக மழைப்பொழிவு தென் மாவட்டங்களை நோக்கி சற்று வலுவடையக்கூடும். இன்றைய நிலையில் மழை பெறும் மாவட்டங்களாக குமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்து சற்று பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படும். இதில் மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஆங்காங்கே கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். மழை பரவலுக்கு உறுதியான வாய்ப்புகள் உண்டு. மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் சார்ந்து கனமழைக்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். அதே போல சிவகங்கை மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புகள் உள்ளன. குமரி, நெல்லை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களின் உள்பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் சற்று கனமழைக்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை பரவலான மழைப்பொழிவிற்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் உள்ளன. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மையப்பகுதிகள் மற்றும் மேற்கு பகுதிகளில் சற்று பரவலான மழைப்பொழிவிற்கும், கிழக்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கும், மேற்கு பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை பொழிவிற்கும், பழனி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலையும் ஓரிரு இடங்களில் கனமழை பொழிவிற்கும் வாய்ப்புகள் உள்ளன. அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மையப்பகுதிகள் சற்று பரவலான மழைப்பொழிவிற்கும், கிழக்கு பகுதிகளில் சற்று பரவலான அதே நேரத்தில் மிதமான மழைப்பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் கூடுதல் மழைப்பொழிவு, அதாவது கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கோவை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் சற்று பரவலான கனமழை பொழிவிற்கும், வடக்கு பகுதிகளில் பரவலான மழைப்பொழிவிற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் பாலக்காடு, கணவாய் மற்றும் அதனை சார்ந்த கோவை மாவட்ட பகுதிகளில் இன்றைய தினம் நேற்றை விட சற்று பரவலான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் உள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் பரவலான கனமழை பொழிவிற்கு இன்றைய தினம் மாலை இரவு நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை இன்றைய தினம் நேற்றை விட சற்று வாய்ப்புகள் குறைவு. கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், சேலம், பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. நேற்றை விட இன்று வாய்ப்புகள் குறைவு. அதே போல் கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள்லையும் நேற்றை விட இன்றைய தினம் வாய்ப்புகள் குறைந்திருக்கலாம். அதே நேரத்தில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு வாய்ப்புகள் ஏற்படலாம். இது மத்திய மற்றும் வடக்கு உள் மாவட்டங்கள். கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மாவட்டங்களை பொறுத்தவரை இன்றைய தினம் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் குறைவு. ஓரிரு இடங்களில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் வாய்ப்புகள் இருக்கலாம். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சை மாவட்டத்தில் ஆங்காங்கே சற்று மழை பரவலுக்கு இன்று மாலை இரவு நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். அதே நேரத்தில் திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர் மாவட்டங்கள் சார்ந்து மேகமூட்டமான வானிலை அமைப்பு வலுவாக நீடிக்க
ஓரிரு இடங்களில் தூறல் முதல் மிதமான மழைப்பொழிவு தொடரக்கூடும் என்று இரவு நேரத்தில். அதே நேரத்தில் நாளை அதிகாலை அதற்கு பிந்தைய நேரங்களில் மழைப்பொழிவினுடைய தாக்கம் வலுவடையும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை காரைக்கால், பாண்டிச்சேரி பகுதிகளிலையும் அநேக இடங்களில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு, ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவிற்கு இன்று மாலை இரவு நேரத்தில் வாய்ப்புகள் இருக்கலாம். கடலோர பகுதிகளை பொறுத்தவரை சற்று கூடுதல் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. டெல்டா மாவட்டங்களில், தெற்கு கடலோர பகுதிகள், கிழக்கு கடலோர பகுதிகளில். இதர வடகடலோர மாவட்டங்களில் இன்றைய தினம் மழைக்கான வாய்ப்புகள் குறைந்தே இருக்கின்றன. விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், அதே போல் வேலூர், திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் சற்று மழைக்கான வாய்ப்புகள் இன்றைய தினம் குறைந்தே இருக்கின்றன. அதே நேரத்தில் நாளைய தினம் மேலடுக்கு சுழற்சி வலுவடையக்கூடிய நிலையில் மழைப்பொழிவினுடைய தீவிரம் மாற்றமடையும். நாளைய தினம் வேறுபடும், மாவட்டத்திற்கு மாவட்டம் வேறுபடும். இந்த மேலடுக்கு சுழற்சி நாளை 7, 8, 9 இந்த 3 தினங்களில் இது அரபிக்கடல் சுழற்சியுடன் மேலடுக்கில் வலுவாக இணையக்கூடிய நேரத்தில் வடக்கு உள் மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் கனமழை பொழிவு பரவலாகும். அதே போல் தெற்கு உள் மாவட்டங்கள்லையும் தென் கடைக்கோடி மாவட்டங்கள்லையும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களில் மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மேற்கு மத்திய மாவட்டங்களில் சீரான மழை பரவல் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 தினங்களுக்கு வலுவாக நீடிக்கக்கூடும். இந்த மழைப்பொழிவு வருகின்ற 13ஆம் தேதி வரை உறுதியான மழை பரவலாக தமிழகத்தில் தொடர் மழையாக தினசரி அளவில் மாறுபடக்கூடிய, மாவட்டங்கள் வேறுபடக்கூடிய மழைப்பொழிவாக தமிழகத்தை பொறுத்தவரை பொதுவான வாய்ப்பாக இருக்கும். மேலடுக்கில் சுழற்சி இணைப்பு ஏற்பட்டு 9, 10, 11 இந்த தேதிகளில் அரபிக்கடல் சுழற்சி சற்று வலுவடைந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேற்கு வடமேற்காக நகரக்கூடிய நிலை. இது நமது முந்தைய நிலைப்பாடு, தற்போதும் அதே நிலைப்பாடு தான். மேற்கு வடமேற்காக நகரக்கூடிய நிலையில் தமிழக வடகடலோரம் மற்றும் டெல்டா கடலோரம் சார்ந்த வங்கக்கடல் பகுதியில் ஒரு சுழற்சி உருவாக இந்த மழைப்பொழிவு தமிழகத்தில் தொடரக்கூடிய நிலையே காணப்படுகிறது. வரும் 13, 14ஆம் தேதி சிறிய இடைவெளி என்று கூட கூற இயலாது. அப்போதும் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் தொடரும். தமிழகத்தில் மழைப்பொழிவினுடைய தீவிரம் குறைந்திருக்கலாம். மீண்டும் அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அல்லது ஒரு காற்று சுழற்சி என்ற அளவில் தமிழகத்தில் மழை வாய்ப்பை தொடரக்கூடும். 15ஆம் தேதிக்கு பின்னர் 15 முதல் 20ஆம் தேதிக்குள் வங்கக்கடலில் ஏற்கனவே நாம் குறிப்பிட்ட அந்த நிகழ்வு அந்தமான் கடல் பகுதியை, தெற்கு அந்தமான் கடல் பகுதியை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி சார்ந்து சுழற்சி ஏற்பட்டு அது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தமிழக கடலோரம் நெருங்கி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதன் விளைவாக மழைப்பொழிவினுடைய தீவிரம் 13, 14 தேதிகளில் சற்று குறைந்திருந்தாலும் வங்கக்கடலில் சுழற்சி ஏற்படும் என்ற நிலை நீடிப்பதால் மீண்டும் மழைப்பொழிவு வலுவடைய 15ஆம் தேதிக்கு பின்னரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் வழியாக மழைப்பொழிவு மேலும் சற்று வலுவடைய தொடர் மழையாக அக்டோபர் 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் உறுதியான மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் உள்ளன. இந்த மழை வாய்ப்புகள் மாவட்டத்திற்கு மாவட்டம் வேறுபடும். தொடர்மழை என்றவுடன் தமிழகத்தில் உள்ள 38 மாவட்டங்களுக்கும் பரவலான மழைப்பொழிவு என்று அர்த்தமல்ல. இது கடலோர மாவட்டங்களில் வேறுபடும், உள் மாவட்டங்களில் மாற்றமடையும், தென் மாவட்டங்களில் இடத்திற்கு இடம் மாறுபடும். இந்த மழை வாய்ப்புகளாக தமிழகத்தை பொறுத்தவரை பொதுவான தொடர்மழை வாய்ப்புகள் வருகின்ற அக்டோபர் 23ஆம் தேதி வரை உள்ளது. மேலும் கடலோர மாவட்டங்கள் இதில் அதிகபட்சமாக தொடர்மழையை சந்திக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்கக்கூடும். மற்ற உள் மாவட்டங்கள் மழைப்பொழிவினுடைய தீவிரத்தை பெறும், அதே நேரத்தில் சில இடைவெளிகளை பெறும். உள் மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்களாக இருக்கட்டும், தென் கடைக்கோடி மாவட்டங்களாக இருக்கட்டும், மேற்கு மத்திய மாவட்டங்களாக இருக்கட்டும், பெறக்கூடிய மழையின் அளவில் வேறுபடும், இடைவெளிகள் கிடைக்கும். கடலோர மாவட்டங்களில்
இந்த மேகமூட்டமான வானிலை அமைப்பு மிதமான தூறல், சாரல் மற்றும் மிதமான மழைப்பொழிவு, சற்று வலுவான மழைப்பொழிவு என மழைப்பொழிவினுடைய தீவிரம் மாறுபடுமே தவிர மழைப்பொழிவு தொடரக்கூடும். இதுவே தற்போதைய வானிலை நகர்வாகவும் வரக்கூடிய நாட்களில் நாம் எதிர்பார்க்கும் மழைப்பொழிவாகவும் வானிலை நகர்வாகவும் இருக்கிறது. மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.